தசரதர் தன்னுடைய நீண்ட நெடிய ஆட்சியில் தனக்கிருந்த ஒரே ஒரு கலக்கத்தைச் சொல்லும் பாடல். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல தன்னோட சூரிய குல முன்னோர்கள் சூரியனை விட சிறப்பா உலகத்தை காத்த மாதிரி தானும் தன் குருவோட அருளால இந்த உலக அழகா பாதுகாத்ததா பெருமையா சொன்னார். கேட்டிங்களா? அப்படி பெருமையா திருப்தியா பேசின மன்னனுக்கு மனசுல ஒரே ஒரு சின்ன கலக்கம். அது என்னவா இருக்கும்? அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆட்சியில அரசர் தசரதருக்கு இருந்த ஒரே ஒரு கவலை என்னன்னு கம்பர் அடுத்த பாடல்ல அருமையா சொல்றார். வாங்க கேட்போம். 60,000 ஆண்டும் மாண்டு உரு பகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன். பிரிது ஒரு குறையிலை எனப்பின் வயகம் மருகுவது என்பது ஓர் மருக்கம் உண்டு அரோ. 60,000 ஆண்டும் மாண்டு உற. அடேங்கப்பா, எத்தனை வருஷம்? 60,000 வருஷம். கம்பர் சும்மா வருஷம்னு சொல்லலை, மாண்டு உரன்னு சொல்றாரு. அதாவது வெறும் வருஷங்கள் கடந்து போகல, அந்த 60,000 வருஷமும் மாட்சியோடு சிறப்போடு கம்பீரமா கடந்துச்சாம். ஒரு நாள் கூட குறை இல்லாம ஒவ்வொரு நாளும் சிறப்பா ஆண்டிருக்காருன்னு காட்டுறார் கம்பர். உரு பகை ஒடுக்கி இவ் உலகை ஓம்பினேன். ஆட்சி சிறப்பா இருந்தா மட்டும் போதுமா? எதிரி இருக்கக்கூடாதுல்ல? உரு பகை, அதாவது வலிமையான எதிரிகள், கடுமையான பகைகள். அப்படிப்பட்ட பகையை எல்லாம் வேரோட அழிச்சு அடக்கி ஒடுக்கி போட்டு இவ் உலகை ஓம்பினேன். இந்த உலகத்தை, இந்த நாட்டை கண்ணும் கருத்துமா ஒரு தாயை போல பாதுகாத்து வளர்த்தேன்னு சொல்றாரு. எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்க. பிரிது ஒரு குறையிலை எனப்பின் வையகம். அவ்வளவுதான், எனக்கு வேற எந்த குறையும் இல்லை. என் ஆட்சியில நான் எதையும் விட்டு வைக்கல, எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டேன். அவ்வளவு திருப்தி. ஆனால் எனப்பின் வையகம், எனக்கு பிறகு இந்த உலகம், இந்த நாடு எப்படி இருக்குமோ அங்கதான் அந்த சின்ன கலக்கம் ஆரம்பிக்குது. மருகுவது என்பது ஓர் மருக்கம் உண்டு ஆரோ. ஐயோ, எனக்கு பிறகு இந்த நாடு மருகி போகுமோ, அதாவது நிலைகுலைந்து போகுமோ, குழப்பத்தில் தவிக்குமோ, ஜனங்க கஷ்டப்படுவாங்களோங்கிற மருக்கம், மனக்கவலை, நெஞ்ச கலக்கம் எனக்கு இருக்கே. அவ்வளவு பெரிய சக்கரவர்த்திக்கு 60,000 வருஷம் சிறப்பா ஆண்டவனுக்கு ஒரே ஒரு கவலை, அதுவும் தன்னை பத்தி இல்லை, தனக்கு பிறகு வரப்போற தலைமுறையை பத்தி, தன்னோட மக்களை பத்தி. இந்த ஒரு வரியில தசரதரோட குடிமக்கள் மேல அவருக்கு இருந்த அன்பு, பொறுப்புணர்ச்சி எல்லாத்தையும் கம்பர் அப்படியே கண்முன்னால நிறுத்துறாரு. பாத்தீங்களா கம்பரோட வார்த்தை ஜாலத்தை? 60,000 வருஷ ஆட்சியோட பெருமையை சொல்லி தனக்கு கிரை ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை பத்தின ஒரே ஒரு கவலையை சொல்லும்போது அந்த மன்னனோட மனசு எப்படி பதைச்சிருக்கும்னு நமக்கே புரிய வைக்கிறாரு. ஒரு அரசனுக்கு தன் வாழ்நாள் மட்டும் இல்லை, தனக்கு பிறகு தன் தேசம் எப்படி இருக்குமெங்கிற கவலையும் இருக்கும்னு எவ்வளவு ஆழமா பதிவு செய்கிறார் கம்பர். அந்த மகத்தான பொறுப்புணர்ச்சியை காட்டும் அற்புத பாடல் இது.